Dear friends, Excel sheetல ஒரு drop down list create பண்ணி அந்த drop down listல நமக்கு தேவையான ஃபார்முலாஸை கொண்டு வருவது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் மந்த் வைஸ் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. மந்த்ஸுக்கு கீழே இந்த செல்லில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தெரியுது. இதில் மின் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் இதில் உள்ள மினிமம் வேல்யூ தெரியுது. இதில் உள்ள மினிமம் வேல்யூ 1000. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000ன்னு தெரியுது. இப்போ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் மேக்ஸை செலக்ட் பண்ணுறேன். இதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ இந்த செல்லில் தெரியுது. இதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ 15,000 இந்த செல்லில் கரெக்டாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அது உள்ள நமக்கு தேவையான ஃபார்முலாஸை கொண்டு வருவது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் மந்த் வைஸு சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதில் சப்டோட்டல் ஃபார்முலாவை என்டர் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோன்னா இதில் ஆவரேஜ் கவுண்ட் ஏ மேக்ஸிமம் மினிமம்னு 11 ஃபார்முலாஸ் தெரியுது. ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கு. அதாவது 1லேருந்து 11 வரை உள்ள நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கவுண்ட் ஏ மேக்ஸிமம் மினிமம்னு மறுபடியும் அந்த ஃபார்முலாஸ் தெரியுது. இதுக்கு 101லேருந்து 111 வரை உள்ள நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கு. நான் இங்கே இதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் கவுண்ட் ஏ மேக்ஸிமம் மினிமம்னு எல்லாம் 11 ஃபார்முலாவையும் என்டர் பண்ணி அதுக்கு பக்கத்தில் அதுக்கு உரிய நம்பர்ஸையும் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்டர் பண்ண இந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கீழே உள்ள இந்த 2 செல்ஸையும் செலக்ட் பண்ணி இதுக்கு பார்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இதோட பேக்ரவுண்டில் எல்லோ கலரை அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த செல்லில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த செல்லில் இங்கே உள்ள ஃபார்முலா எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பை ஓப்பன் பண்ணி இதில் இந்த டேட்டா டூல்ஸ் குரூப்பில் டேட்டா வாலிடேஷனை ஓப்பன் பண்ணி இதில் டேட்டா வாலிடேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டேட்டா வாலிடேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே எனி வேல்யூன்னு இருக்குது. இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்து சோர்ஸ் பாக்ஸ் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அது உள்ள எல்லா ஃபார்முலாஸும் தெரியுது. இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இந்த செல்லில் இங்கே நாம் செலக்ட் பண்ண போகிற ஃபார்முலாவோட நம்பர் தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன். இதில் லுக்கப் வேல்யூ இதில் நாம் என்டர் பண்ண போகிற ஃபார்முலா. அதனால் நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமாவை என்டர் பண்ணுறேன். அடுத்து டேபிள் ஆரே இந்த 2 காலம்ஸில் என்டர் ஆகிருக்கிற டேட்டா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கமாவை என்டர் பண்ணுறேன். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் நாம் செலக்ட் பண்ண இந்த டேட்டாவில் 2வது காலம். இந்த 2வது காலத்தில் தான் நம்பர் என்டர் ஆகிருக்கு. அதனால் 2வது காலம்ங்கிறதுனால நான் இங்கே நம்பர் 2வை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு கமாவை என்டர் பண்ணுறேன். அடுத்து இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு இருக்குது. நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச். அதனால் நான் இதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஃபால்ஸ்னு என்டர் ஆகிருக்கு. ஃபால்ஸுக்கு பதில் 0வையும் என்டர் பண்ணலாம். நான் அந்த ஃபால்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 0வை என்டர் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் எரர் தெரியுது. காரணம் இந்த செல்லில் நாம் ஒரு ஃபார்முலாவையும் செலக்ட் பண்ணல. நான் இப்போ ஒரு ஃபார்முலாவை செலக்ட் பண்ணுறேன். ஆவரேஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜோட நம்பர் 1, இதில் 1ன்னு தெரியுது. இப்போ நான் மினிமம் செலக்ட் பண்ணுறேன். மினிமமோட நம்பர் 5. அதனால் இங்கே 5 தெரியுது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த செல்லில் இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட், அதாவது இதில் உள்ள வேல்யூ கரெக்ட் வேல்யூ தெரியணும்.
அதுக்கு நான் சப்டோட்டல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ராக்கெட் ஓப்பன். இதில் வந்து இந்த நம்பர்ஸ் தெரியுது, நாம் இந்த செல்லில் உள்ள நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த செல்லில் என்ட்ராக இருக்கிற டேட்டா. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அது வந்து மினிமம் வேல்யூ 1000ன்னு காட்டுது, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் செலக்ட் பண்ணோன்னே இதில் 15,000ன்னு கரெக்டாக தெரியுது. இப்போ இதில் வேறு ஒரு ஃபார்முலாவை செலக்ட் பண்ண போகிறேன். இதில் கவுண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இதில் இந்த செல் ரேஞ்சில் 12 செல்ஸில் நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குது. அதாவது எத்தனை செல்ஸில் நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த நம்பரை டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11ன்னு காட்டுது. இப்போ நான் இதில் டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணுறேன். NAன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து கவுண்ட் 11ன்னு காட்டுது. அதாவது இதில் இந்த செல் ரேஞ்சில் 11 செல்ஸில் நம்பர்ஸ் என்ட்ராக இருக்குது. இப்போ நான் இதை கவுண்ட்டை மாற்றிட்டு கவுண்ட் ஏஏ செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 12ன்னு காட்டுது. காரணம் கவுண்ட் ஏ மீன்ஸ் கவுண்ட் ஆல். இந்த செல் ரேஞ்சில் எத்தனை செல்ஸில் டேட்டா என்ட்ராக இருக்கோ அதை கவுண்ட் பண்ணோம். இதில் 11 செல்லில் நம்பரும் ஒரு செல்லில் டெக்ஸ்ட்டும் என்ட்ராக இருக்குது. அதாவது டோட்டல் 12 செல்ஸில் டேட்டா என்ட்ராக இருக்கிறதுனால ரிசல்ட்டு 12ன்னு காட்டுது. இப்போ நான் இதை டிலீட் பண்ணிவிட்டு 3000ன்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இதை மாற்றிட்டு சம்மை செலக்ட் பண்ணுறேன். இதோட சம் வேல்யூ 58,000ன்னு காட்டுது. நான் இப்போ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டஸ் பாரில் தெரிகிற சம்மை பார்த்தா அதுவும் 58,000ன்னு காட்டுது, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த 3 காலம்ஸையும் செலக்ட் பண்ணி இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 3 காலத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.